ஹரே கிருஷ்ணா. பரமஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் இன்றைக்கு ஆரம்பிக்குது. முதல் ஸ்கந்தம் பாகவதம் கேட்குறவனுடைய தகுதிகள், உரிமைகள் அங்கே காட்டப்பட்டது. 2வது ஸ்கந்தம் மரணத்தை நெருங்கி இருக்கிற ஜீவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஞான விவகாரங்கள் அறிவுபூர்வமாக 2ஆம் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டது. 3வது ஸ்கந்தத்தில் அந்த ஞானத்தை அமுல்படுத்துகிற விஷயங்களும், முதல் படைப்பு அதுகளை பற்றிய விஷயங்களையும் பாகவதம் சொல்லுது. 4 விசர்க லீலா, அதாவது 3 சர்க்க லீலான்னு சொல்லுவாங்க. இது விசர்க உபப்படைப்பு, பிரம்மாவுடைய அடுத்த படைப்பு, அது 4வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டு, அதுபோக ரகசியமாக அறம், பொருள், இன்பம், வீடு, புருஷார்த்தம் சொல்லப்படுகிற இந்த 4 தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ இதுகள்லாம் உணர்த்தப்படுது. இதில் அறத்தில், அதாவது தர்மத்தில் அது விஷயமாக சொல்ல 7 அத்தியாயங்கள் முதல்ல கொடுக்குறாங்க. அதில் தேசத்துடைய தூய்மை, கால தூய்மை, மந்திர தூய்மை, சரீர தூய்மை, எண்ண தூய்மை, புலன் தூய்மை, செல்வ தூய்மை, இதுக்கெல்லாம் 7 அத்தியாயங்களில் வருது. அதுக்கப்புறம் பொருள் அப்படிங்கிற அர்த்தம், அந்த பகுதியில் 5 அத்தியாயங்கள். பொருள் அமைஞ்சிக்கிறதுக்கு 5 காரணங்கள் இருக்குது. தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம், குருவுடைய ஆசீர்வாதம், ஒருத்தருடைய சுய முனைப்பு, அடுத்து விதி, அதாவது பாக்கியம், அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இறை அருள், இப்படி 5 இருக்குது. அடுத்து காமம் அப்படிங்கிற இன்பம், அந்த பகுதியில் 11 அத்தியாயங்கள் இருக்குது. அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். காமங்கிறது புலன்களில் தான் தங்கி இருக்குது. புலன்களெல்லாம் மனசுக்குள்ளே கட்டுப்பட்டு கிடக்குது. இந்த புலன்கள் கர்ம புலன் 5, ஞான புலன் 5, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இதெல்லாம் ஞான புலன், அறிவு பெற தரப்பட்ட புலன்கள், அதுக்குள்ளான கருவிகள். செயல்படுறதுக்காக 5 கருவிகள், கை, கால், வாய், மலஜல உறுப்புகள், இப்படி 10 புலன்கள் இருக்குது. இதெல்லாம் இன்பத்தை நுகர விரும்புது. இதுகளுக்கு தலைவனாக 11 இருக்குது. ஸோ இந்த 10 புலன்களை காட்டுறதுக்காக ராவணனை 10 தலைகளோடு காட்டுறாங்க. 10 தலையோடு தான் அவர் இருந்தார். காமம் புலன்களில் குடியிருக்கு. காமத்தால் சீரழிஞ்சவன் ராவணன். ராவணன்னாலே என்ன அர்த்தம்னா, இரவு பகலாக அழ வைப்பவன். ஒரு ஜீவனுக்கும் நிம்மதி இருக்காது. இரவு பகலாக அழ வைக்கிறவன். ஒவ்வொரு ஜீவனுடைய அழுகைக்கும் காமந்தான் காரணம். அப்போ நாமத்தால் காமத்தை துரத்தணும். காமம் போயிடுச்சுன்னா அங்கே ராமபிரான் வந்துடுவார். அதுதான் அங்கே காட்டப்படுது. மோட்ச பகுதி, மோட்சம், வீடுன்னு சொல்லப்படுகிற மோட்சம், அதில் 8 அத்தியாயங்கள் இருக்குது. கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார், பூமி ராபோ அனலோ வாயு கம்மனோ புத்திரே வச்ச அகங்காரம் இதயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. அஷ்டதானா 8. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம், இதெல்லாம் மே பின்னா, என்னுடைய பின்ன பிரகிருதி, என்கிட்டருந்து பிரிஞ்சு வந்த இயற்கை அப்படின்னு சொல்கிறார். இந்த 8 உலகத்தில் அத்தனை பேரும் இந்த 8ஐயும் ஆதிக்கம் பண்ண விரும்புகிறாங்க. எப்போ நான் பகவானுடையவன் ஒருத்தன் மாறிடுறானோ அப்போ தான் அவன் உண்மையான கிருதார்த்தன், காரியம் கைகூடியவனாக இருப்பான். மரணம், அதாவது இயற்கையை எல்லாரும் உடையவனாக தான் இருக்கிறாங்க, இயற்கையோட இணங்கி இருக்கிறாங்க. இந்த நினப்பை பகவான் உடையவன் மாற்றிட்டா காரியம் கைகூடியவன் அப்படிங்கிறது அர்த்தம். மரணம் பக்கத்தில் இருக்கிறவன், அவனுடைய கடமை என்ன அப்படிங்கிறத சுகதேவர் ஞானபூர்வமாக 2ஆம் ஸ்கந்தத்தில் சொன்னார். ஞானம் உயர்ந்தது தான், ஆனால் பாத்திர குறைபாடு காரணமாக ஞானம் தங்க முடியாமல் போயிடுது. பாத்திரத்தில் 9 ஓட்டை இருக்குது, அதனால் ஞானம் தங்கலை. இந்த ஓட்டைகளில் அது வெளியே போயிடுது. செல்வமோ ஞானமோ தேங்கும் பாத்திரம் நல்லா இருந்தால் அதுக்கு அழகு கூடும், சோபிக்கும். ஞானம் செயலுக்கு வரணும். செயலுக்கு வராத ஞானம் அஞ்ஞானம்தான். அறிந்து இருக்கிறதை விட அறிந்தபடி நடக்கிறதுல தான் வசதி. ஞானம் செயலில் கடைபிடிக்கப்பட்டால் அமைதிங்கிற மதிப்பு அங்கே கிடைக்கும்.
குரு மூலமா தரப்பட்ட ஞானம் வாழ்க்கையில எப்படி கடைப்பிடிக்கப்படணும் அப்படிங்கிறது 3ஆம் ஸ்கந்தத்துல அஹ், அஹ், பெரியவங்களால தெளிவா சொல்லப்பட்டது. புலனடக்கம் கொண்ட கபிலர் போன்றவங்க ஞானத்தை ஜீரணிக்கிறாங்க. சுகஜீவிகளுக்கு ஞானத்தை ஜீரணிக்க முடியாது. சாஸ்திரங்களை எதிர்க்கிறவன் ஏன் எதிர்க்கிறான்னா அவன்லாம் சுகஜீவியா இருக்கிறான், எதையுமே கடைப்பிடிக்க தயாரா இல்லை. அப்போ சுகஜீவிகளுக்கு வேதத்திலேயோ வேதாந்தத்திலேயோ அதிகாரம் கிடையாதுங்கிறது நல்லா தெரியுது. மரத்தடியில இருக்கிற விரக்தனுக்கு கூட அதிகாரம் உண்டு. ஆனா சுகஜீவிகளுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் வேதத்துல அவனுக்கு உரிமை கிடையாது. வேதங்கள்ல சம்ஹிதா அப்படிங்கிற பகுதி இருக்கு. இது மந்திர சப்தங்கள் மட்டும் உள்ளது. பிரமாணம் அப்படின்னு ஒன்று உண்டு. அது சம்ஹிதைகளுக்கு உள்ள விளக்க உரை. ஆரண்யகம் அப்படிங்கிற பகுதிகளுக்குள்ள உபனிஷத்துக்கள்லாம் அடங்குது. உபனிஷத் அப்படின்னாலே ரிஷிகள் சிந்திச்சு கலந்து முடிவெடுத்ததுகள் தான் உபனிஷத். வேதத்துடைய இறுதி முடிவுக்கு வேதாந்தம்னு பேரு. வேதம் அப்படின்னா ஒப்புக்கொள்ளக்கூடிய அறிவு அப்படின்னு அர்த்தம். வைராக்கியமும் வேணும், அடக்கமும் வேணும். அப்பதான் ஞானம் தங்கும். அதை கடைபிடிக்கும் போது பக்தி வளரும். ஆனா இது சிலருக்கு தான் அமையும். கர்தம ரிஷி சரஸ்வதி நதிக்கரையில ஞானம் வேண்டி தவம் இருந்தார். அவருக்கு புத்தி மாதிரி தேவபுத்தி நடந்துகிட்டா, மனைவி அப்படி நடந்துகிட்டா. உங்ககிட்ட அடக்கம் இருந்தா புத்தியில பற்றுகள் ஒட்டாது அப்படிங்கிறது தெரியுது. பல பிறவிகளிலான செயல்கள் பழக்க வழக்கங்கள் மனசுல குவிஞ்சு சுபாவ சுபாவம் அப்படின்னு ஒன்றை உருவாக்குது. சுபாவத்தை யாரும் மாற்ற முடியாது. அது குவிஞ்சிருக்கிறது தக்க அது வெளியே வரும். குறிப்பிட்ட சூழல்ல அது வெளியே வரும். தேசம், சமுதாயம், அதோடைய கட்டுக்கோப்பு இதெல்லாம் எல்லாருடைய சுபாவத்துக்குள்ளேயும் அடங்கி இருக்கு. பல பேருடைய சுபாவம் கலந்து ஒரு நாடு நடந்துக்கும். அறம், பொருள், இன்பம், வீடு இதுகளில் அற வாழ்வுல திருப்தி அடையக்கூடாது. எவ்வளவு தர்மமாவோ இருக்க முடியுமோ இருக்கலாம், எவ்வளவும் படிக்கலாம், எவ்வளவு நாமஜபம் பண்ணலாம். இதெல்லாம் அறத்துல சேரும், முயற்சியில வரும். அப்போ இந்த அறம்ங்கிறதுல நம்முடைய பாடு பெரும் பங்கா இருக்கு. அடுத்து பொருள்னு இருக்கு. பொருள்ல இறைவனுடைய இயற்கை அமைச்சு தாரதை பொறுத்து தான் அது. அதுல இறைவனுடைய இயற்கைக்கு தான் பெரும் பங்கு. அடுத்து இன்பம் இருக்கு. எது அமைஞ்சாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், பகவானுடைய இஷ்டம்தான் அப்படின்னு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கடுத்து வீடு பேரு மோட்சம், இது இறைவன் கையில இருக்கு. அப்போ ரெண்டு நம்ம கையில, ரெண்டு அவர் கையில. இறந்த பிறகு தனம், செல்வம் கூட வராது. தனம் கூட வராது, ஆனா தர்மம் கூட வரும். அப்படிங்கும்போது காசு பணத்தை விட தர்மம் வசதிங்கிறது சின்ன விஷயம்தான், எளிதா புரிஞ்சுக்கலாம். அனுபவிக்கிறதை விட தியாகிக்கும் போது சுகம் ஜாஸ்தி. அர்த்தம் அப்படின்னா பொருள். பொருளை கையாள தெரியாத போது அர்த்தம் அனர்த்தமா மாறுது. அந்தணனுக்கு செல்வம் வந்தா நாஸ்திகனா மாறிடுவான். இதையும் கண்கூடா பார்க்கிறோம். சத்திரியனுக்கு செல்வம் வந்தா ஆட்டம் போடுவான், ஊதாரி ஆயிடுவான். சத்திரியன் நாட்டுக்காக வாழ்றேன்னு சொல்லி தெரியறவங்க, அவங்க ஊதாரியா போயிட்டானா நாடு அப்புறம் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். பிச்சைக்காரன் தினமும் பிச்சை எடுப்பான், ஊதாரி ஒரு நாள் அத்தனை வரையும் பிச்சைக்காரன் ஆக்கிடுவான். இன்னைக்கு மக்கள் பிச்சை எடுக்க காரணம் ஊதாரிகள் ஆட்சியாளர்களா இருக்கிறது தான். வைசியனுக்கு செல்வம் சேர்ந்தா அது நாட்டுக்கு நல்லது. அவன் அந்தணனுக்கு தானம் கொடுப்பான், சத்திரியனுக்கு வரி கொடுப்பான், சூத்திரனுக்கு வேலை கொடுப்பான். சூத்திரனுக்கு செல்வம் வந்தா குடிகாரனா மாறிடுவான். இதையும் நாம நடைமுறையில இப்ப பிராக்டிக்கலா பார்க்கிறோம். அப்போ அர்த்தம் அனர்த்தம் ஆகாதபடி பார்த்துக்கணும். தர்மத்துக்கு அனுகூலமாக அர்த்தம், பொருள் இருக்கணும். எந்த பொருள் தர்மத்துக்கு அனுகூலமா இருக்கலையோ அது அனர்த்தம்னு ஆகும். பொருளற்றது, அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டுக்கு செல்வத்தை விட நன்னடத்தை உள்ள மக்கள் தான் அவசியம். அப்போ மக்களை முதல்ல நன்னடத்தைக்கு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யோசிக்கணும். வாழும் காலத்துல தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, முதல் ஸ்தானத்தை கொடுங்க. சுகபோகத்துக்கு முக்கியத்துவம் தந்தீங்கன்னா வாழ்க்கை சீரழியும். தர்மத்துக்கு முக்கியத்துவம் தந்தா வாழ்க்கை திவ்யமானதாக மாறும். இதுதான் பாகவதத்துல சொல்லப்படுது. மனுஷனுக்கு எதிரிகள் வெளியே கிடையாது, உள்ளதான். பகவானை பிடிச்சுக்கிட்டா பகைவர்கள் மாண்டு போயிடுவாங்க. ஏன்னா கிருஷ்ணரே சொல்றார், நான் கஷேத்திரஜனாக இருக்கிறேன், உங்களில் அறிபவனாக இருக்கிறேன். அறிபவன் தான் கஷேத்திரஜன், இப்படி சொல்றார். அப்போ தீய தீய எண்ணம் கொள்றது பகவானுக்கு ஒவ்வாது.
நல்லா தெரியுது. சுகிருதம் சர்வ பூதானாம் அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் உண்மையான நலம் விரும்பின்னு சொல்றார். சுகிருதம் சர்வ பூதானாம் அப்படிதான் சொன்னாரே ஒழிய சர்வ ஜீவானாம் அப்படின்னு சொல்லலை. எல்லா ஜீவருக்கும் நன்மை விரும்புகிறேன்னு சொல்லலை. எல்லா பதார்த்தங்களுக்கும் கூட நலம் விரும்பின்னு சொன்னார். ஜடமானதுக்குள்ள கூட தீய எண்ணத்தை வச்சிருக்க கூடாதுங்கிறது கருத்து. நாம் பிறர்கிட்ட தீய எண்ணம் வச்சுருந்தோன்னா அவங்களுக்கும் நம்ம மேலே தீய எண்ணம் ஏற்படும். இதை பற்றி ஒரு சம்பவம் நாம் பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ஒரு வியாபாரியும் இருக்கிறாங்க. 2 பேரும் நண்பர்கள் பாலியத்திலிருந்தே. அந்த வியாபாரி சந்தனக்கட்டை வியாபாரம் பார்க்கிறார். 5 வருஷமாக சரியாக தொழில் நடக்கலை. இப்போ எப்படி கொரோனா வந்த பிறகு தொழிலெல்லாம் படுத்துருச்சோ அது மாதிரி தொழில் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது கட்டைகள்லாம் பழசாகி செல்லரிக்க ஆரம்பிக்குது. அந்த சமயம் வியாபாரியோட வேலைக்காரங்க அந்த வியாபாரிகிட்ட சொன்னாங்க, இனி இந்த கட்டைகளை யாரும் வாங்க வாய்ப்பு இல்லை, எரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தலாம், ராஜா நினச்சா வாங்கலாம், மற்றபடி இனி இதை காசாக்குறது சிரமம்னு சொன்னாங்க. அப்போ வியாபாரிக்கு கொஞ்சம் சுயநலம் வந்துச்சு. சுயநலம் அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்த தயங்காது. ஒரு விஷயம் தப்பு, அது வெளியே தெரிஞ்சாலே வெட்கக்கேடு அப்படின்னா அதை பற்றி யோசிக்கிறது எவ்வளவு அசிங்கங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ வியாபாரிக்கு ஒரு நினப்பு வருது, ராஜாவுக்கு தான் வயசாயிருச்சே, அவர் இறந்துட்டா அவரை எரிக்கிறதுக்கு கண்டிப்பாக சந்தனக்கட்டை தான் வாங்குவாங்க. அப்போ எல்லாமே விற்று காலியாயிரும், எனக்கு நஷ்டம் வராது. இப்படி ஒரு கெட்ட புத்தி அவனுக்கு வந்தது. இதுதான் தீய எண்ணம். அப்போ இவனுக்கு அந்த புத்தி வந்ததுனால ராஜாவுக்கும் அதே போல் புத்தி வருது, உள்ளுக்குள்ளே வருது. எப்படி வந்துச்சுன்னா, ஒரு கலந்துரையாடல் நடந்தது, எல்லாருமே உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் தன்னுடைய நண்பனை ராஜா அறிமுகப்படுத்தினார். இவர் இந்த பகுதியில் பெரிய சந்தன வியாபாரி, சந்தன கட்டைகள் வச்சிருக்கிறார். ஆனால் என்ன பாவம், அவருக்கு வாரிசு கிடையாது. இவர் இறந்துட்டா இந்த அவருடைய சொத்து, அந்த சந்தன மரம் பூரா அரசு கஜானாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். இப்படி 2 நண்பர்களும் சுயநலத்தால் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இவங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் பரிமாற்றம் குறைஞ்சி போச்சு. ஒரு 3 நாள் ஆச்சுது. மன்னன் யோசித்து பார்த்தான், என் நண்பன்கிட்ட இது வரைக்கும் நான் எந்த ஒரு கெட்ட புத்தியும் வச்சதில்லை, திடீர்னு எனக்கு இப்படி ஒரு தீய எண்ணம் வர காரணம் என்ன, இதை அவங்ககிட்டே கேட்போன்னு சொல்லி வியாபாரிகிட்ட பார்க்கும்போது கேட்டான். நான் உன்னை பற்றி கெடுதியாக நினச்சதே இல்லை, ஆனால் என் வாயில் அன்னைக்கு அப்படி பேச வேண்டி வந்துட்டு, என்னை பற்றி ஒருவேளை நீ எதுவும் கெட்ட நினப்பு வச்சுருந்தியா, எனக்கு ஏன் அப்படி வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறான். இப்போ வியாபாரி ஒத்துக்கிட்டான், ஆமாம் உண்மைதான், உங்கள் மேலே எனக்கு ஒரு கெட்ட எண்ணம் உண்டாச்சுது, வியாபாரம் ரொம்ப படுத்துருச்சு, என்னுடைய சந்தன கட்டைகள்லாம் வண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டு, மன்னன் இறந்தா இதுகெல்லாம் விற்று தீர்ந்துடும் அப்படிங்கிற நினப்பு எனக்கு வந்ததுன்னு சொன்னான். அப்போ மன்னன் அந்த வியாபாரிகிட்ட கேட்குறான், நீ ஒரு நல்ல வைஷ்ணவன், அப்படி இருந்தும் என்கிட்ட தீய எண்ணம் உனக்கு வந்துட்டு, இது வைஷ்ணவனுக்கு அழகு கிடையாது. உன் மனசில் என்னுடைய ராஜாவுடைய வீட்டில் பல கதவுகள் இருக்குது, அந்த கதவுகளை எல்லாம் சந்தன கட்டைகளில் போடலாம், ராஜா வீட்டில் கிருஷ்ணருடைய பூஜை அறை இருக்குது, கண்ணனுக்காக ஊஞ்சல் செய்யலாம் சந்தனத்தில், நீ நினச்சிருக்கலாம், ஏன் நினைக்கல அப்படின்னு கேட்குறார். இப்படி கேட்கவும், ஆமாம் நான் இப்படி நினைக்காம ஏன் அவர் சாகணும்னு நினச்சேன்னா வருத்தப்பட்டான். வருந்துறதுனால ஒரு திருத்தம் அங்கே உண்டாச்சுது. இப்போது வியாபாரி மனசும் சுத்தமாச்சு, மன்னன் மனசும் அமைதியாச்சு. இதுக்கப்புறம் 2 பேரும் பரஸ்பரம் சுப பாவனைக்கு வந்தாங்க, சுகமடைஞ்சாங்க. இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா, பாவனையில் ஒரு சுத்தம் இருக்கணும், தூய்மை இருக்கணும். இது ஒரு பெரிய தவமாக பாகவதம் சொல்லுது. உலகத்தில் யாருக்கிட்டையும் எந்த ஜீவன்கிட்டையும் பகைமை வைக்கக்கூடாது, நல்ல எண்ணத்தோடு செய்யப்படாத நற்செயல் யாருக்கும் உதவாது அப்படிங்கிறது தெரிய வருது. ஹரே கிருஷ்ணா.